ஓந்தாச்சிமடம் ஸ்ரீ கற்பக விக்னேஸ்வரர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த சக்தி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சக்தி விழாவில் 5ஆம் நாளான இன்று அதிகாலை கும்பம் சொரிதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிந்ததுடன் மதியம் அன்னைக்குரிய விசேட மதிய பூசை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாலை விசேட அலங்கார பூசை நடைபெற உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து முத்துச்சப்பரத்தின் ஊடாக அன்னை கிராம பிரதான வீதிகள் ஊடாக வலம் வர இருக்கிறார் என்பதனை அனைவருக்கும் அறிய தருகின்றோம். 4/2026 மாலை ஸ்ரீ பரபத்திரகாளியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து அம்மனை எழுந்தருள பண்ணி திருக்கதவு திறத்தல் நிகழ்வு நடைபெற்றதுடன் 22, 23 ஆகிய திகதிகளில் அம்மனுக்குரிய காலை மதியம் மாலை விசேட பூசைகள் நடைபெற்று கிராம வீதிகள் அதாவது கிராம வீதிகள் அனைத்திலும் அம்மன் கும்ப ஊர்வலம் நடைபெற்றது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஸ்ரீ அரசடி விநாயகர் தேவஸ்தானத்திலிருந்து பாலக்கா எழுந்தருள பண்ண நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது என்பதனையும் அறிய தருகின்றோம். श्रीमद्वजाय विद्महे अट्टहस्ताय धीमहि तन्नो श्री मुद्दुमार्यम्बिकादेविवालयस्याः सुट्टनित्यकसिद्धपरिपालिने ब्रह्मवायनादिरूढ. இன்று மாலை அலங்கார பூசை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முத்துச்சப்பர ஊர்வலம் எமது கிராமத்தின் பிரதான வீதிகளூடாக ஆலயத்திலிருந்து முத்துச்சப்பர ஊர்வலம் ஆரம்பமாகி ஸ்ரீ அரசடி விநாயகர் தேவஸ்தானம் அடைந்து அங்கிருந்து இத்தியடி நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம் அடைந்து பிரதான வீதிகள் ஊடாக வலம் வந்து ஓந்தாச்சிமடம் ஓம் சிவசக்தி ஆலயத்தை அடைந்து அதன்பின் ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் தேவஸ்தானத்தை அடைந்து மீண்டும் கடற்கரை வீதி ஊடாக ஆலயத்தை வந்தடையும். பூசை நடைபெற்று அதன்பின் அம்மனுக்குரிய விநாயகப்பானை காய வைக்கும் நிகழ்வும் காலை நடைபெற்று மதியம் விசேட பூசை நடைபெற்று அதன்பின் விநாயகப்பானை நெற்குற்றும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். அவள் வீட்டிற்கு உங்களுடைய இல்லங்கள் நோக்கி வர இருக்கின்றார். முத்தான அந்த முத்துமாரி உங்களுக்கு முத்தான வாரி வழங்குகின்ற அந்த 16 பேர்களை உங்களுக்கு அவன் அறிவுறுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே தாய்மொழியை பாவம் அடைந்து அவருடைய அழகை கண்டு நீங்கள் ரசித்து அவர்களிடையே கேட்க வேண்டிய வரங்களை கேட்டால் மாறி வழங்குகின்ற அந்த கற்பக விஷயமாக வீட்டிருக்கின்ற அதை மகாபக்தி உங்களுக்கு வாரி வழங்குவார். அதாவது தனம் தானியம் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவார். அல்லாமப்பட்ட கேட்டார் தனம் தரும் கல்வி தரும் தொழிலாளம் கடவுளையா பணம் தரும் தெய்வம் வடிவம் தரும் என்று எச்சரிக்கையா இனம் தரும் நகரையெல்லாம் தரும் மக்கள் என்பதற்கு கணம் தரும் கூறுவார். உன்னதமான நிகழ்வுகள். எனவே இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற போது நீங்கள் அனைவரும் பக்தியாக பக்தி சிரத்தையுடன் அதாவது பெண்கள் பத்திரங்களை உங்களுடைய தலையிலே சூடி நீங்கள் சிவகரியாக இருந்தால் குங்குமம் மஞ்சள் பூ அனைத்தையும் உங்களுடைய உடலை நீங்கள் வாரிக்கொண்டு இதற்கு உதவியாக இருக்குது. ஆண்கள் எல்லாம் மேலங்கிகளை நீங்கள் கலட்டி வைத்துவிட்டு அதாவது கலாச்சார உடையுடன் இந்த நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும்.
அதாவது கிராமிய வழிபாட்டின் உன்னதமான நிகழ்வு கலாச்சாரம். என்னுடைய கலாச்சாரத்தை நாங்கள் விட வேண்டும். கலாச்சாரம் நன்றாக இருந்தால்தான் இந்த வழிபாட்டின் சிறப்பு வரும். அதாவது இந்த வெப்பம் தணிய வேண்டும். வெப்பம் தணிய வேண்டுமாக இருந்தால் தாயவள் குளிர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இயல்பாகவே இந்த தாய் தன்னுடைய அருட்பார்வையிலே, அதாவது கிணத்தை தன்னுடைய பார்வையிலே வைத்திருக்கின்றார். இந்த கிணத்தை ஒன்று கருணாமத்தில், அதாவது மாணிக்க கண்களை ஊற்றி என்பதைத்தான் இப்பொழுது பாடலை பாடியவர்கள் காட்டினார்கள். கருணாமம் காட்சியை பாவையே நீ காட்டி வைத்தார் என்று பாடியிருக்கிறார்கள் என்றால் தற்போதைய சிறுவர்களுக்கு இது விளங்காமல் இருக்கலாம். என்னுடைய தாற்பயம் இருக்கிறது. இந்த மடாலயம் கலைக்கோயிலாக மாற்றப்பட்ட பின்பு நாங்கள் சித்திரமாக இது ஓவியமாக வரைந்திருக்கின்றோம். அதாவது கருணாமத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு குழுவினர் இங்கு கடற்கரை ஓரமாக நடந்து அவர்கள் உகந்த மலையை சென்று அடைந்த போது அவர்களால் செல்ல முடியவில்லை. அவர்கள் களைப்பினால் அங்கு அவர்கள் தூங்கிவிட்டார்கள். கனவிலே தாயவள் சென்று நீங்கள் உகந்த மலையை தாண்டி கருணாமம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஓத்தாட்சி மடத்திலே ஒரு மடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மடத்திலே ஒரு கிழவி இருக்கின்றார். அவரிடம் சென்று நீங்கள் உங்களுடைய குறைகளை கூறுங்கள். அவள் உங்களுக்கு தேனும் திரையரசியும் வைத்திருக்கின்றார். அவள் அதனை உங்களுக்கு சமைத்து தந்து உணவாக தந்த வேண்டும். இதனுடைய இந்த ஆலயத்தில், அதாவது கற்பக விக்கிரகத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் தெற்கு பகுதியிலே கூழாமரம் ஒன்று இருக்கின்றது. அந்த கூழாமரத்தை நீங்கள் உற்று நோக்கி கருதாமல் கண்டனை நீங்கள், அதாவது இரவு 9:30 நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அங்கு நடைபெறுகின்ற அந்த திருவிழா காட்சியை நீங்கள் கண்டு கிடைக்கலாம். தற்பொழுது நாங்கள் இந்த தொலைக்காட்சியிலே நேரடியாக பார்ப்பதை போல் அந்த காலத்தில் அந்த கருணாவிற்கு வந்த பாத யாத்திரைகள் இந்த தெற்கு திசையிலே அந்த கருணாம காட்சியை கண்டதாக ஐயம் கூறுகிறது. அதான் கவேரனுடைய கருணாமர காட்சியை பாவையே நீங்கள் காட்டி வைத்தால் அந்த படலை சுட்டி காட்டி இருக்கின்றால் தாயுடைய வலிமையை எங்களால் கூற முடியாது. ஊமையை பேச வைத்தால் எங்கே இருக்கின்றது. இதனுடைய தாற்பயம் என்ன? அதாவது எமது அயல் கிராமமான ஒருவர் ஊமையார் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நேரடியாக கண்ட விடயம். அதாவது கோட்டை கல்லாத்தை புறப்படமாக கொண்டவர். அவர் வீரதனம் படைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய வாக்கு எடுபடவில்லை. ஆனால் அவர் அந்த பரீட்சை எழுத முடியாத தடுமாறிய போது இங்கு நடைபெற்ற இந்த ஆலயத்திற்கு வந்து, அதாவது பூசகரிடம் அவர் முறையிட்ட போது, அதாவது அவரால் கலைக்க முடியவில்லை. அவர் எழுத்து வடிவிலே காண்பித்தார். ஆனால் இவருடைய கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆலயம் உருவாக இருக்கவில்லை. அது மடாலயமாக, ஒரு சிறிய ஆலயமாக, குனிந்து செல்லுகின்ற ஒரு ஆலயமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய உடலிலே திருவள்ளுவரிவிட்டது. அதாவது அவர் நடைமுறை ஆணி வந்து இந்த தாயுடைய பாதத்தை தொட்ட போது அவருடைய வாயிலே இருந்து ரத்தம் சீரட்டு பாய்கிறது. அந்த ரத்தம் சிந்துகின்ற போதுதான் அவர் அம்மா என்று அழைக்கின்ற பிறகு கேட்கக்கூடியதாக இருந்தது. எனவே இதைத்தான் நினைவாசகர் மெய்தான் அறிந்து விரும்பித்துன் விரையார் கடற்கள் கைதான் தலை வைத்து தழும்பி வெளுப்பி உள்ள பொய்தான் தவித்துன்னை போற்றி செய்ய போற்றி என்றும் கைதான் என்னுடைய உடையாயத்தை கண்டுபிள்ளை என்று மணிவாசகர் சிவனிடம் கேட்டது போல் அவர் அந்த தாயிடம் கேட்டார். அதன் பின்புவர் மாறி அம்மா என்று அழுத குரலை நாங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஊமையை பேச வைத்த தெய்வம் எங்களையும் பேச வைப்பார் என்ற நம்பிக்கையில் அவருடைய பாதத்தை தொட்டார். அதாவது சுத்தமான நிலையில் நாங்கள் படல்களை பல நாட்கள் வைத்திருந்தால் அந்த தேரும் படல்களை போவதில்லை, அந்த கடற்கடல் படல்களை போவதில்லை. அதே போல இந்த தாயுடைய மகமாயுடைய ஒரு நம்பிக்கை வைத்து அவருடைய திருவருளுக்கு வேண்டும் என்று நாங்கள் விடாக்கூடிய அவருடைய பாதத்தை பரிபூர்வமாக இருந்தால் எங்களை அவர் முயற்சியாக வைப்பாடு என்பதெல்லாம் இது பலருடைய அனுபவமாக இருக்கிறது. குழந்தை வளர்ந்தவுடன் நடப்பதில்லை. அது மெதுவாக தன்னுடைய செயற்பாட்டில் உள்ளாக அது 18 வயதை அடைகின்ற போது 10 வயதாக தடுமாறி அது 21 வயதில் அது உன்னத நிலையை அடைந்து 30 வயதில் தன்னை அதை பிரகாசப்படுத்துவது போல் இந்த தாயவளை நாடி நாடி வந்து நீங்கள் இந்த நீரை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீடுகளிலே சென்றால் அதுதான் அது அனுமதியாக இருக்கின்றது. தாய்மொழிய பார்வையிலே அது மாணிக்க ஊற்றாக இருக்கின்றது. எனவே நீரை புரியப்படுத்துங்கள். தாய்மொழிய
திருவருளை நீங்கள் பெறலாம். அந்த நீர் அழுக்கடைந்தால் நாங்களும் அழுக்கடைந்து விடுவோம் என்பதுதான் இங்கு ஆலயத்தினுடைய உண்மை. இதற்காக மிகப்பெரிய கட்டடத்தை அமைத்து நீங்களே அந்த நீரை என்று வைத்திருக்கிறீர்கள். நீருக்கு முன்னால் நெருப்பு செல்லக்கூடாது என்பது இயற்கை. இந்த ஆலயத்தை நாங்கள் திரும்பவும் அமைக்கின்ற போது அந்த நீருக்கு முன்னால் நெருப்பை கொண்டு செல்லலாம் என்று எச்சரிக்கை செய்யும். ஆனால் இதனால் முடியவில்லை. இப்பொழுது பாருங்கள், அந்த நீருக்கு பின்னால், அதாவது நெருப்பை தாண்டித்தான் நீர் இருக்கின்றது. அதாவது கிழக்கு வாசலை அமைக்கப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் சரி, ஆலயங்களாக இருந்தாலும் சரி, முதலில் இருக்க வேண்டிய நீர் அது மீதுதான் இருக்க வேண்டும். அந்த நீரை நெருப்பு முந்தினால் அந்த வீடு விடுபடாது, அதாவது செல்வம் கொடுக்காது. எனவே அன்னையவள் நீரை உடல் வைத்து அதன் பின்னே நெருப்ப வைத்து தன்னுடைய திருவருட்பாவை விளக்கி நோக்கி வைத்திருக்கின்றார். அதாவது கிழக்கிலே இருந்து சூரியன் ஒளிக்கின்ற போது தாயுடைய திரும்பத்தை அதை நாடி தருகின்றது. எனவே அன்பர்களும் சரி, தாயுடைய பற்று வைத்தவர்களும் சரி, நாங்கள் கிழக்கை நோக்கி இந்த ஆலயத்தின் உள்ளே நாங்கள் போகின்ற போது ஆணவத்துடன் நாங்கள் உட்புகக்கூடாது. தாயுடைய பாதத்தை, அதாவது பூமாதேவி வழிபாடு என்று சொல்லுகின்ற அந்த பணியை நாங்கள் தொட்டு எங்களை நாங்கள் தாழ்த்தி தாயை உயர்த்தி நாங்கள் வழிபாடு செய்வோமாக இருந்தால் அவள் உயர்வாக இருக்கின்ற அந்த சக்தி எங்களை உயர்த்தி விடுவாள். நாங்கள் உலகிலே எந்த நாட்டிலே எல்லாம் இன்பங்களை துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த நம்பிக்கை ஒன்றில் இருக்குமாக இருந்தால் தாய் அவள் எங்களை நோக்கி வருவாள். அன்னையவள் அந்த காத்தால் கனிமாலுக்கு உணவருந்தி காலம் உணவருந்தி இவள் அனைவரையும் அவள் இந்த மையத்துள் வாழ்வாக வாழ வைப்பதற்காக அவள் பிரசங்கத்தம் கூட்டிருக்கின்றாள். எனவே அனைவருடைய ஒத்துழைப்பும் தான் இந்த தாயுடைய நேரத்துக்கு இந்த கிரியைகளை நாங்கள் முடிப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நீங்கள் உங்களுடைய கைகரியங்களை இயல்பாக செய்தால் எல்லாம் நேரத்துக்கு முடிவு பெற்றால் தாயுடைய நிறைவு உங்கள் அனைவரையும் நிறைவு வரும் என்று வேண்டிக் கொள்வதோடு தாயுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக. அதையெல்லாம் நாங்கள் வாரி வழங்கினார். இல்லை என்று நாங்கள் கூறுவதை விட எங்களிடம் உடலை வளர்த்து நாங்கள் சமைத்திருக்கின்றோம். தாயை நாங்கள் சமைப்பதை போல்